ஆல்ஃபா டெம்பிள் அன்பின் நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போகிறோங்க. திருச்செந்தூருக்கு போறதுக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது, அதேமாதிரி பார்த்தா பஸ்ஸோட டீட்டெயில், அதேமாதிரி அதை நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது, அதே மாதிரி திருச்செந்தூர்லேருந்து நமக்கு கோயம்புத்தூர் வரக்கு பஸ் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாகவே சொல்ல போகிறேங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. சிம்பிளாகவும் சொல்ல போகிறேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டான ட்ரெயின் இருக்குது, கன்வீனியன்ட்டான பஸ் எல்லாம் என்ன இருக்குது, அது எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் சொல்லிடுறேங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ட்ரெயின் கிடையாதுங்க. உங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயின் தான் இருக்கு. அது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா 5:20க்கு கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி ட்ரெயின் இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொள்ளாச்சி 6:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. 6:30 மணிக்கு ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதேபோல பாலக்காட்டுலேருந்து திருச்செந்தூருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குங்க. அது இது கனெக்டிங் ட்ரெயின் தாங்க. உங்களுக்கு பாலக்காட்டில் நம்ம திருச்செந்தூருக்கு டெய்லியுமே ட்ரெயின் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 5:20க்கு ட்ரெயின் கிளம்புதுங்க. உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது போத்தனூரில் பார்த்தீங்கன்னா 5:34க்கு ரீச் ஆயிருங்க. அடுத்து கிணத்துக்கடவு பார்த்தீங்கன்னா 5:54க்கு ரீச் ஆயிருங்க. அடுத்து பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. உங்களுக்கு பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூருக்கு டெய்லி ட்ரெயின் இருக்குங்க. நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரீச் ஆயிருங்க. அடுத்த கனெக்டிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்க பொள்ளாச்சி டு நம்ம திருச்செந்தூர் இருக்கிறதுல தான் போறோங்க. நீங்க பொள்ளாச்சியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம 7:10க்கு இங்கேருந்து கிளம்புதுங்க. அடுத்து கோமங்கலம் பார்த்தீங்கன்னா 7:25க்கு இங்க ரீச் ஆகுதுங்க. நீங்க உடுமலைப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா 7:35க்கு ரீச் ஆயிருங்க. நம்ம பழனிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 8:07க்கு ரீச் ஆகுது. 8:10க்கு அங்கேருந்து திருச்செந்தூர் கிளம்புதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம். ஒட்டன்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:28க்கு நம்ம ரீச் ஆயிருங்க. அங்கேருந்து 8:30க்கு கிளம்புதுங்க. அடுத்து திண்டுக்கல். திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 8:55க்கு ரீச் ஆயிருங்க. திண்டுக்கல்லேருந்து 9 மணிக்கு கிளம்புதுங்க. அடுத்தது அம்பாத்துறை பார்த்தீங்கன்னா 9:12ங்க. அடுத்து கொடைக்கானல் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9:22க்கு ரீச் ஆகுதுங்க. அடுத்து சோழவந்தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா 9:39க்கு ரீச் ஆகுதுங்க. மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 10:20க்கு ரீச் ஆயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா 10:39 ரீச் ஆயிருங்க. அடுத்து திருமங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா 10:50க்கு ரீச் ஆகுதுங்க. அடுத்தது விருதுநகர் பார்த்தீங்கன்னா 11:13க்கு ரீச் ஆகுதுங்க. அடுத்து சாத்தூருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:36க்கு ரீச் ஆகுதுங்க. கோவில்பட்டு பார்த்தீங்கன்னா 11:56 ரீச் ஆகுதுங்க. உங்களுக்கு வாஞ்சி மணியாச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அடுத்து திருநெல்வேலி ஜங்ஷன் 1:30 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 3:15க்கு ரீச் ஆயிருங்க. இதுதான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயின் ஒரே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும்தான் இருக்குங்க. இது பகலில் போகிற ட்ரெயினுங்க. உங்களுக்கு அடுத்தது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு நாகர்கோவில் ட்ரெயினுங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு புறப்படுங்க. 8 மணிக்கு புறப்பட்டுச்சுனாவே உங்களுக்கு திருநெல்வேலிக்கு போகிறது சாயங்காலம் 6 மணிக்கு ரீச் ஆவீங்க. ரீச் ஆன உடனே உங்களுக்கு அடுத்த பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:50க்கு ட்ரெயின் இருக்குதுங்க. நம்ம திருச்செந்தூருக்கு பார்த்தோன்னா 8:20க்கு ரீச் ஆகிறீங்க. இதான் உங்களுக்கு அடுத்த இன்னொரு ட்ரெயினுங்க. அதாவது நம்ம பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் ஒரு ட்ரெயின் இருக்குங்க. இங்கே கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போயிட்டு பொள்ளாச்சியிலேருந்து கனெக்டிங் ட்ரெயின் இருக்குங்க. அந்த பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் போயிடுவோங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் 3:15க்கு ரீச் ஆயிருங்க. அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி போயிட்டு நம்ம திருநெல்வேலியிலேருந்து நம்ம திருச்செந்தூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:50 கிளம்புதுங்க. 8:20க்கு நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகும். இதுதான் பகலில் போகிற ட்ரெயின் 2 ட்ரெயின் தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகக்கூடிய ட்ரெயின் இருக்குதுங்க. நம்ம சாமி பார்த்துட்டு திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயம்புத்தூருக்கு என்ன ட்ரெயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க திருச்செந்தூர்ல இருந்து நம்ம பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா 12:20க்கு கிளம்புதுங்க. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 12:20க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டமா ஜாஸ்தியா இருக்கு. நீங்கலாம் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு போனா நம்ம சீட்டு போட முடியுங்க. அது நார்மல் டேஸ்ல பரவாயில்லைங்க. கொஞ்சம் வீக்கெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்திலே போனா தான் நம்ம திருச்செந்தூர்ல நம்ம ட்ரெயின் நம்ம சீட்டு கிடைக்குங்க. இதெல்லாம் அன்ரிசர்வ்டு டிக்கெட் தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் நேரத்திலே போய் நம்ம சீட்டு புடிச்சிடலாங்க. நீங்க திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12:20க்கு கிளம்புதுங்க. உங்களுக்கு அப்படியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு திருநெல்வேலிக்கு பார்த்தீங்கன்னா, 1:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாஞ்சி மணி ஆச்சுன்னா 2 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. கோவில்பட்டி பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு ரீச் ஆயிருதுங்க.
உங்களுக்கு மதுரைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. உங்களுக்கு அடுத்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5:50க்கு வந்து ரீச் ஆயிருங்க. பழனிக்கு பார்த்தோன்னா 7 மணி சாயங்காலம் 7 மணிக்கு வந்து ரீச் ஆயிரும். நீங்க திருச்செந்தூர் போயிட்டு பழனி வர மாரி இருந்தா இந்த ட்ரெயின் வந்து கன்வீனியன்ட்டா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கருந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு பழனி ரீச் ஆயிருங்க. பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 8 மணிக்கு ரீச் ஆயிருங்க. பொள்ளாச்சி வந்து அதாவது நம்ம த திருச்செந்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து ரீச் ஆயிருங்க. அடுத்தது கனெக்டிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம அந்த பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பொள்ளாச்சியிலருந்து பார்த்தீங்கன்னா, வந்து 8:55க்கு தான் ட்ரெயின். அதாவது 9 மணிக்கு வந்து ட்ரெயின் கிளம்புதுங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 11 மணி ரீச் ஆயிருங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து இங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு வந்து இன்னும் டைமிங் போட்டிருக்காங்க. நீங்க குடும்பமாவே பார்த்தீங்கன்னா, நீங்க பொள்ளாச்சி வரைக்கும் ரீச் ஆயிருங்க. ரீச் ஆயிட்டு, நீங்க அங்கிருந்தே நீங்க வந்து பஸ் புடிச்சு வந்தீங்கன்னாவே கோயம்புத்தூர் 1 மணி நேரத்துல வந்துடலாங்க. இதான் வந்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் கோயம்புத்தூர் வரைக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டான வந்து ட்ராவலிங் டைம்ங்க. நீங்க ட்ரெயின் வர மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9 மணிக்கு கிளம்புறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வரதுக்கு வந்து 11 மணி ஆயிருங்க. இந்த ட்ரெயின் வரக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நம்ம சும்மா இருக்கிற மாரி இருக்குங்க. கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பஸ்ல வரக்கு ட்ரை பண்ணிருங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பஸ்ஸே இருக்குதுங்க. அதுல முதல் பார்த்தீங்கன்னா வந்து காலையில பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு பஸ் கிளம்புது. அதாவது வந்து சிங்கானூர்லேருந்து கிளம்புதுங்க. உங்களுக்கு வந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகுதுங்க. வந்து பகல் நேரம் போற பஸ் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு தான் இருக்குங்க. அடுத்து பார்த்தா எஸ்இடிசிங்க. இதில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 பஸ் இருக்குங்க எஸ்இடிசி. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நைட் 8 மணிக்கு கிளம்புச்சுன்னா, உங்களுக்கு அதிகாலை பார்த்து 3:45க்கு வந்து ரீச் ஆயிருங்க. இது பார்த்தா உங்க டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப 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 கம்மியா தான் இருக்குதுங்க. நீங்க டிராவல்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா, இது வந்து எவ்வளவோ பரவாயில்லைங்க. கொஞ்சம் எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, ஃபங்ஷன் ஹால் ஜாஸ்தியா இருந்தா எப்ப எப்ப இருந்தாலும் சரிங்க, இந்த டிக்கெட் ரேட் பார்த்தா ஒரே மாரி தான் இருக்கு. ஆனா, இதில டிராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூட்டத்த பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து மாத்திருவாங்க. 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. அதே மாரி வந்து 9 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. அது 9 மணிக்கு கிளம்புனா 5:10க்கு ரீச் ஆயிருங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குருவாயூர் பஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு ரீச் ஆயிருங்க. இது டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் தாங்க. இது ஒண்ணு தான் குயிக்கா வந்து நம்ம வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகுற ஒரே பஸ்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. அது காலையில பார்த்தீங்கன்னா 7:45க்கு ரீச் ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11 மணிக்கு பஸ் இருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில வந்து 8:30 மணிக்கு பஸ் இருக்குங்க. நம்ம பஸ்ஸில போனோம்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைரக்ட்டா கோயம்புத்தூர்லருந்து நேரடியா நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆயிடலாங்க. உங்களுக்கு திருச்செந்தூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு காலையில பார்த்தீங்கன்னா 8:10க்கு ஒரு பஸ் இருக்குங்க. உங்களுக்கு 6 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து 9:40க்கு ஒரு பஸ் இருக்குங்க. காலையில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 8 மணிக்கு வந்து ரீச் ஆயிருங்க. அடுத்து சாயங்காலம் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. உங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா வந்து 3 மணிக்கு ரீச் ஆயிருங்க கோயம்புத்தூருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. 7 மணிக்கு கிளம்புனா உங்களுக்கு வந்து 3 மணிக்கு வந்து ரீச் ஆயிருங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில அதிகாலை பார்த்து 6 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8:30 மணிக்கு பஸ்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலை பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 9:20க்கு ஒரு பஸ் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா, வந்து 7:30 மணிக்கு ரீச் ஆயிருங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போறதுக்கு ட்ரெயின் பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேங்க. அதாவது மினிமம் பார்த்தா ரூ. 170 சார்ஜ் ஆகுதுங்க. அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பெரியவங்க, குழந்தைங்க அப்படின்னு நீங்க பஸ்ஸில போய் கஷ்டப்பட வேண்டாங்க. நம்ம ட்ரெயின் பகல் நேரத்தில ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயின்ல போனோம்னா, நம்ம சாயங்காலம் ரீச் ஆயிடலாங்க. அதேமாரி பார்த்தா பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் பஸ் விட நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 350லேருந்து சார்ஜ் ஆகுதுங்க. நீங்க வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாங்க. நீங்க புக் பண்ணிட்டா அந்த ரேட் எல்லாம் மாறாதுங்க. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கங்க. அதே போல அங்கருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா நீங்க ட்ரெயினையும் வாங்க. திருச்செந்தூரும், கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் பகல்ல ட்ரெயின் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து பஸ் புக் பண்ணிக்கலாம். திருச்செந்தூர் லருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா, இதே டிக்கெட் ரூ. 360 தான் சார்ஜ் ஆகுங்க. நீங்க வந்து இந்த மாரி தகவல்கள் தெரிஞ்சுக்கங்க. திருச்செந்தூர் போகும்போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட திருச்செந்தூர் போற மாரி இந்த தகவல ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அதேயும் போல நம்ம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் தேவஸ்தானம் குறைஞ்ச ரூம் எப்படி எடுக்கிறது? அதேமாரி பார்த்தீங்கன்னா, பூஜையோட தரிசன் டைம் விஸ்வரூப தரிசனம் போட்டிருக்குங்க. அந்த நெறைய வீடியோல போட்டிருக்கோம். வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட திருச்செந்தூர் போறம்போது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.